ஹாய் குட்டீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2ஆம் வகுப்பு பருவம் 2 கணக்கில் அலகு 2 எண்கள் பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம டெஸ்ட் மதிப்பீடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த எண்கள் இங்கே பாருங்கள், 50, 60, 20, 90, 10, 70 அப்படின்ற எண்கள் இருக்கு இல்லையா? இந்த எண்களை வரிசைப்படுத்தி எழுதணும். 10, 20, 30, 40, 50 தெரியும் இல்லையா குட்டீஸ்? அது மாதிரி உங்கள் கணக்கு நோட்டு எடுத்து அதில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, நான் இங்கே 4 எண்களை கொடுத்துருக்கேன். 75, 57, 63, 36 அப்படின்னு சொல்லிட்டு 4 எண்களை கொடுத்துருக்கேன், ஈரிலக்க எண்கள். அதில் மிகப்பெரிய எண்ணை உங்கள் புத்தகத்தில், உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பெரிய எண்ணை வட்டமிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிகச்சிறிய எண். இங்கே ஒரு 4 எண் கொடுத்துருக்கேன், ஈரிலக்க எண். அதில் இருக்கிற மிகச்சிறிய எண்ணை நீங்கள் இப்போ வட்டமிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, 9, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எண்களை பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை இந்த கட்டத்தில் நீங்கள் உருவாக்கிட்டு மிகப்பெரிய எண்ணை சிவப்பு நிற கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் மிகச்சிறிய எண்ணை நீல நிற கிரையான்ஸ் வச்சு கலர் பண்ணுங்க. ஓகேவா குட்டி? உங்கள் நோட் எடுத்து போடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே நான் 5 எண்களை கொடுத்துருக்கேன். சின்ன எண்லேருந்து பெரிய எண்ணுக்கு ஏறு வரிசையில் எழுதணும். சின்ன எண்லேருந்து பெரிய எண்ணுக்கு ஏறு வரிசையில் எழுதணும். ஓகேவா? எழுதுங்க பாப்போம் நோட்டில். நெக்ஸ்ட்டு இன்னொரு 5 எண்களை கொடுத்துருக்கேன். அதை இறங்கு வரிசையில், பெரிய எண்லேருந்து சிறிய எண்ணுக்கு இறங்கு வரிசையில் எழுதணும். ஓகேவா குட்டி? நாம மறுகுழுவாக்க முறை கூட்டல்ல இந்த அலகுல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் இந்த எண்களை ஒரு எடுத்துக்காட்டு, நான் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மறுகுழுவாக்க முறையில் கூட்டி போடணும் குட்டீஸ். ஓகேவா குட்டீஸ்? உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி உங்கள் மேம்க்கு அனுப்புங்க. அவங்க கரெக்டாக தப்பான்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஹாப்பி லேர்னிங்.